இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் டென்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நாம் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த டென்சஸ் அது நம்ம தமிழில் காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3 வகையான காலங்கள் இருக்குது. தமிழை மாதிரியே ஆங்கிலத்திலையும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி 3ஆக பிரிக்கலாம். இறந்த காலத்தை நாங்கள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், நிகழ்காலத்தை ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், எதிர்காலத்தை ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த 3 காலங்களும் மேலும் 4 பகுதிகளாக சப்டிவைடட் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்றும், ப்ரெசன்ட் டென்ஸை ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் என்றும், ஃப்யூச்சர் டென்ஸை சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்று 4 ஒவ்வொரு காலத்தையும் பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு சப் கேட்டகரியும் அது என்ன அடங்குது என்பதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.